தளபதி திருவிழாவில் நான் ஒர்க் பண்ண போகிறேன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஃபார் மீ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். சின்ன வயசில் நிறைய வரைவேன். ஐ ட்ரா அ லாட். எனக்கு பேசிக்காக ஆர்ட்ன்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே என்னோட பிரைட்ஸ்க்கு சொல்லுவேன், நீங்கள் மேக்கப் போட்டு அழகாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட கிளைண்ட்ஸ் என்னோட பிரைட்ஸ்னாலன்னு தான் சொல்லுவேன். பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக வரலாம். இவங்க என்னப்பா விஜய் சாரோட ஃபேமிலி, அவங்க கசின், அவங்களுக்கு கிடைச்சிரும்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஈஸியாக, அவங்க என்ன கஷ்டப்பட்டுருக்க போகிறாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களோட கெரியர் அப்படின்னு வரும்போது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. 15 இயர்ஸ் ஐடியில் இருந்திருக்கீங்க, அதை குவிட் பண்ணிவிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக அது கொஞ்சம் எங்களுக்கு யோசிக்கும் போதே எப்படி அந்த ஒரு டெசிஷன் இவங்க எடுத்துருந்துருப்பாங்க. தோ இட் வாஸ் அ வெரி போல்ட் டெசிஷன்னாலுமே அந்த டைமில் நிறைய செல்ஃப் டவுட்ஸ்லாம் இருந்திருக்கோம்ல, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு? 15 years in IT had a very great impact in makeup field. Like ஏன்னா நான் அந்த 15 yearsல நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பேன் இல்லையா. அது எல்லாமே எனக்கு இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து எப்படி நான் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணுன்றதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு லைக் நிறைய விஷயங்கள் நான் அதிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நான் இங்கே சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெசிஷன் வந்து ஐ டென்ட் டேக் இட் இன் அ டே. லைக் இதை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிவிட்டு பண்ணணுன்ற மாதிரி நான் பண்ணலை. இனிஷியலாக வந்து நான் பேரலாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரியும் நான் பண்ணிகிட்ருக்கும் போது ரொம்ப டீடியஸாக இருந்தது. அட் அ பாயிண்ட் லைக் ஐ ஹேட் டு டேக் அ டெசிஷன். நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும், நான் பேஷனை நோக்கி போகிறேன்னா இல்லை நான் படித்த ஒரு விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. அஃப்கோர்ஸ் நான் ஐடிலையுமே வந்து ஆர்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஐ வாஸ் அ கிராஃபிக் டிசைனர். ஸோ அதுலேயுமே வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். டே டு டே லைஃப்பில் எனக்கு வந்து க்ரியேட்டிவ் ஆங்கிளில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்ததாக இருக்கட்டும், இல்லை நான் சின்ன வயசில் நிறைய வரைவேன். ஐ ட்ரா அ லாட். எனக்கு பேசிக்காக ஆர்ட்ன்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஜேர்னி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட். லைக் ஐ ஸ்கெட்ச் அ லாட், ஐ ட்ரா அ லாட், ஐ பெயிண்ட் அ லாட். அந்த மாதிரி இருக்கும்போது ஐடிலையுமே இந்த கரியர் தான், க்ரியேட்டிவ் ஃபீல்ட் தான் சூஸ் பண்ணேன். அதில் நான் ஒரு 15 years வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கும் போது கொரோனா அப்படின்னு ஒன்று வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு இல்லையா. எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக லைக் அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்து என்னோட பேஷன் என்னன்னு நான் எனக்குள்ளேயே கேட்கும் போது எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் ஆர்ட்ன்றப்போ மேக்கப் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் என்னோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் ப்ரொஃபஷ்னலாக தெரியலனாலும் நான் ஐ டேக் தட் இன்ட்ரெஸ்ட். எல்லோரும் என்கிட்ட வந்து பண்ணிக்க விரும்புவாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ அந்த கொரோனா டைமில் ஐ தாட் நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களே, அது வந்து ஜாஸ்தி இருந்தது. நான் அதை படிக்கும் போதே அது ஜாஸ்தி இருந்தது. ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைடு நம்மளை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் பிரைடு வரும்போது அதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ஏறும் இல்லையா. ஸோ நம்மளையும் நம்பி ஒரு பிரைடு வராங்க அப்படின்ட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆன விஷயம் தான் இது. அதான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தளபதி திருவிழான்னு சொல்லலாம். அதில் ஷோபா மேம்க்கு அத்தையாக இருந்தாலுமே அங்கேருந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஜேர்னி 6 years நினைக்கிறேன் உங்களோட ஜேர்னி ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். அந்த மொமெண்ட் யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்களா, சே நம்ம எப்படி இருந்தோம் அங்கே ஐடியிலேருந்து அந்த ஒரு ஆர்க் ரொம்ப கரெக்டான இடத்துல தான் வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு? டெஃபினட்டாக நான் வந்து நான் சொன்ன மாதிரி தளபதி திருவிழாவில் நான்
ஒர்க் பண்ண போகிறேன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஃபார் மீ. அங்கே வந்து பல்லவி என்னோட சிஸ்டருக்காக இருக்கட்டும், இல்லை ஷோபாத்தைக்கு ஓவரால் மேக் ஓவர் சஜஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரேப்பிங்காக இருக்கட்டும், அதை நான் பண்ண போகிறேன்றது ரொம்ப இனிஷியலாக தெரியாது. பட் தெரிஞ்ச பிறகு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இவ்வளோ இயர்ஸ் நான் 6 இயர்ஸ் இருந்தாலுமே நான் பெருசாக அத்தைக்கிட்டேயோ மாமாக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டையுமே என்னை பற்றி நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது கிடையாது. அதையும் தாண்டி என்னோட ஒர்க்கை பார்த்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அந்த டைமில் நீங்கள் ஐடி ஜாப் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஆமாங்க, யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஏன்னா ஐடியில் இவ்வளோ இயர்ஸ் இருந்துட்டோம், நம்ம எதுக்கு இந்த சாய்ஸ் எடுக்கிறோன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த கன்ஃபியூஷனை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பிகாஸ் ஐ ஹாவ் டு பி ரியலி கன்சிஸ்டன்ட் அபவுட் வாட் ஐம் டூயிங். என்னோட ஹார்ட் ஒர்க், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமா ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் இன்னைக்கு என்னோட அம்மா தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி, என்னோட பிரதர், சிஸ்டர் இன்லா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஓகே, என்னோட ஜேர்னி இப்படி தான் போயிட்டுருக்கு. எஸ். என்ன ஸ்பெஷல் திங் ஆஃப் பீயிங் ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் அந்த ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை எனி ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ், அதில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாய் அவங்களோட ஃபேஸில் அவ்வளோ என்ஹான்ஸ்டாக வந்து அது தெரியும் போது அது ஆக்சுவலி எவ்வளோ கிக்காக இருக்கும் உங்களுக்கு? டெஃபினட்டாக அது ஒரு கிக் தாங்க. லைக் இமேஜின், நான் இப்போ உங்களுக்கு, நீங்கள் என்னோட பிரைடை நீங்கள் நினச்ச மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் போடுறேன், நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்களேன். நான் எப்போவுமே என்னோட பிரைட்ஸ்க்கு சொல்லுவேன், நீங்கள் மேக்கப் போட்டு அழகாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு நினைங்க. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நிறைய பேர் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிரைடல் மேக்கப் போடுறவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்றது தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது சுற்றியே தான் என்னோட ஒர்க் ரிவால்வ் ஆகுமே தவிர்த்து, ஆப்வியஸாக நம்ம மேக்கப் நம்ம சட்டிலாக பண்ணுறோன்றது தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. அவங்களா தெரியணும், அவங்கள வந்து வேற ஒரு பர்சனாக காமிக்கக்கூடாதுன்றது வந்து என்னோட பாட்டம் லைன். அது என்ன ரொம்ப ஒரு தட்ஸ் மை வெரி கீ மோட்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஜேர்னி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் பிரைட்ஸ் கிட்டேருந்து எனக்கு வர ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் என்னை நம்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்டேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி என்னை நம்பி இவ்வளோ மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட பிரைட்ஸ்னாலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா the amount of experience that I have given to them, in turn அவங்க அதை போய் ரெஃபர் பண்ணும்போது அப்படி தான் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஓகே, நம்ம ஒர்க்கை நம்பி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸாக சாட்டிஸ்ஃபை ஆகாமல் நம்மளை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு கிக் தாங்க. லைக் அது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, அது வார்த்தையால் சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் நான் ஐடிலையுமே ஐ வாஸ் என்ஜாயிங் வாட் ஐ வாஸ் டூயிங், பட் இங்கே கிடைக்கிற இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஐ திங்க் ஒன்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ். அண்ட் தோ நீங்கள் இப்போ சொல்லும் போது உங்கள் ஸ்டோரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய ரிஸ்க்ஸுமே எடுத்துருந்துருக்கும் போது இன்னொரு சைட் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்னப்பா விஜய் சாரோட ஃபேமிலி, அவங்க கசின், அவங்களுக்கு கிடச்சிரும்ப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஈஸியாக, அவங்க என்ன கஷ்டப்பட்டுருக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஸோ அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வரது வந்து ரொம்ப நேச்சுரல் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒர்க், ஓகேங்களா? நான் வந்து ஒர்க்கை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நான் மேலே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேக்ரவுண்ட்னால வருது அப்படின்னா நம்ம சஸ்டைனே பண்ண முடியாது இல்லைங்களா? எவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் பேரை வச்சு ஒர்க் நல்லா இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட் வச்சு மட்டும் எப்படி நம்ம வந்து இட் கான்ட் பி ஆன் அ லாங் ரன்ன்றது வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் நம்மளோட அதையும் தாண்டி நம்மளோட சின்சியாரிட்டி, நம்மளோட டெடிகேஷன் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த காலகட்டத்தில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பீப்புள் ஆர் நாட் லுக்கிங் ஃபார் மேக்கப் அலோன், தேர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் லுக்கிங் ஃபார் எப்படி நம்மளை அவங்கள ட்ரீட் பண்ணுறோம் அது முதற்கொண்டு கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ட்ரைங் டு கிவ் தெம் இஸ் சம்திங். நான் கொஞ்சம் நிறைய யோசிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது லைக் மெமரபிளான ஒரு பிரைட் உங்களுக்கு ஷேர் பண்ண ஏதாவது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்? எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிரைட்ஸ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிருக்காங்க. தட் இஸ் வெரி யூனிக் அபவுட் திஸ் ஜாப். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் மேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தாண்டி there are still lot of brides who still keep in touch and who wish me good.
நான் ஒரு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கேன், அது ரெக்கக்னைஸ் ஆகுது, அது வெளியில் வருது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் இன்னும் மேலே வரணும், நீங்கள் இன்னமும் மேலே வரணும்னு எனக்கு விஷ் பண்ணும்போது ஐ திங்க் தட்ஸ் த மொமெண்ட் இல்லையா? எஸ். இப்போ இருக்கக்கூடிய மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய பேஷனோட ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க. இன்னைக்கு எப்படின்னா வீட்டுக்கு வீடு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாரோட ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவது இருக்காங்க. அந்த ஒரு காம்படிஷன் இல்லை லைக் நான் ஏர்ன் பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் நிறைய ஏர்ன் பண்ணலாம், லேக்ஸ் டுகெதர் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வராங்க. பேஷனோடு வரவங்களும் இருக்காங்க, பட் ஏர்ன் பண்ணணும்னு வரவங்களும் இருக்காங்க. பேஷன் வெர்சஸ் இந்த ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வர அந்த மைண்ட் செட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் விமென் ஷுட் பி இண்டிபெண்ட் அண்ட் மணின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பேஷனோட எந்த ஒரு ஒர்க்குமே, இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த ஒரு ஒர்க்குமே பேஷனோட நம்ம பண்ணோன்னா அது ஒரு லாங் ரன்னுக்கு வந்து இட் கான்ட் கோ இல்லையா? ஸோ அதனால வந்து maybe when passion and your individuality and your professionalism இதெல்லாமே நீங்கள் சேர்த்து பண்ணும்போது ஐ திங்க் இன்கம் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோ. லைக் நீங்கள் அதை தேடி போக வேண்டாம், நீங்கள் அதை சின்சியராக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஹானஸ்ட்டாக நீங்கள் உங்களை சுற்றி எதுவுமே எப்படி சொல்கிறது, ஒரு பேரியராக இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சின்சியராக ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஒரு விஷயத்த வந்து கான்ஃபிடெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லாமல் உங்களோட ஒர்க் இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னால் கொடுக்க முடியும்னு நம்ம டெலிவர் பண்ணாலே போதும். ஐ திங்க் மணி வில் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோ. அது தாண்டி வந்து மணி மட்டும் பார்த்து வராங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு லாங் ரன்க்கு இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் லாஸ்ட்லி ரொம்ப ஷார்ட் இன்டர்வல்ஸில் நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் உள்ளே வருவாங்க. பேஷனோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரவங்களும் இருக்காங்க. பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு லாங் ரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் பீயிங் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை இதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ராபப்ளி பார்த்துட்டு வந்து நானும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோடு வரவங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபியூ திங்ஸ் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக வரலாம். வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர் அண்ட் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதை தாண்டி you have to also understand that there's a lot of sacrifice behind it and you also have to consistently learn about makeup and clients-ஐ ரெஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்றது தெரியணும். இப்போ அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்தும் இருக்குன்றது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் டெஃபினட்டாக நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கணும், அது ஒரு வில் பவரோடு இருக்கணும், இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வில் பவரோட, மணி ஓரியன்டாக மட்டுமே இல்லாமல் அது எப்படி நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் வேலிடேஷனாக இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் யாரையும் போட்டி பொறாமல் அந்த மாதிரி பார்க்காம நம்ம எப்படி நம்ம இருந்ததுலேருந்து நம்ம வந்து முன்னேறலாம், நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாலே போதும். நம்ம வேலையை பார்த்தாலே வந்து ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியும். எஸ், அதான் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ட்ரூ எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். தோ பெரிய ஒரு ரிஸ்க், பட் சம்வேர் உங்களோட கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் பேஷன் முக்கியமாக, அதுதான் வந்து ஐ திங்க் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டில் உங்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் எங்களோட விஷஸ் உங்களுக்கு இன்னும் உங்கள் கிராஃப் எங்கேயோ போகணும் அப்படின்னு வி விஷ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஒரு நைஸ் கான்வர்சேஷன் உங்கள் கூட. தேங்க்ஸ் a lot. It was a great conversation with you. Thank you so much. Thank you. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.